ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சூடானதும் இதில் ஒரு 7-8 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய், ஒரு 2-3 சின்ன பட்டை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பெரிய சைஸில் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் இந்த அளவு நல்ல பொன்னிறமாக வதங்கணும். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் 2 தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி புதினா எல்லாமே இந்தளவு நல்லா வதங்கின பிறகு இதில் மசாலா சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரியாணி அரிசியில் செய்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. நார்மல் ரைஸில் செய்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். ஏன்னா பிரியாணி அரிசியில் செய்கிறத விட இது நார்மல் அரிசியில் செய்யும்போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா கொதி வந்த பிறகு இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்க்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ரொம்ப கிளறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கிளறிட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இதில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருந்தால் தான் நம்ம தம் போடணும். தண்ணி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. நம்ம இதை மூடி வச்சுட்டு இது மேலே நம்ம தம் போட்டுடலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல் லோ சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு எக் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு இந்த மாதிரி 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். ஃபுல் லோ சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துக்கலாம். ஃபுல் லோ சிம்லேயே வச்சு இதை வறுக்கணும். அப்படி இல்லைன்னா மசாலா கருக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், எக் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை இறக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கரெக்டான அளவில் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதே போல் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆன பிறகும் கெட்டிப்படாமல் உதிரி உதிரியாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.